ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் இந்த மோட்டோரோலா கிட்ட இருந்து அவங்களுடைய ஜி சீரிஸில் மோட்டோ G73 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்பவே கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்தியன் மார்க்கெட்டில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோட்டோ G73க்கான லுக்குன்னு பார்க்கும்போது இதுதான் லுக். இந்த மாதிரியான லுக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பிளைனான பேக் சைட் டிசைன், பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் ஆப்ஷனில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைலுக்கான பேட்டரி கெப்பாசிட்டியாக 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி 5G ப்ராசஸர் தான். MediaTek கிட்ட இருந்து ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய MediaTek Dimensity 930 அப்படின்ற இந்த ஒரு சிப் செட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த சிப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Dimensity 920 அதை விட இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். 11% இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் செட்டாக இந்த Dimensity 930 இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணி இந்த சிப் செட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், 5G ப்ராசஸர், பட் MediaTek கூடிய ப்ராசஸரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அதே மாதிரி மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ரெண்டு கேமரா தான் இருக்கு. அண்ட் அந்த ரெண்டு கேமராவோட ஃபீச்சர்னு பார்க்கும்போது பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த 2 மெகா பிக்சல் மாதிரியான கேமரா இல்லாமல் 50+8 அப்படின்ற மாதிரியான ஒரு டீசென்டான கேமரா இங்கே பின்பக்கம் கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ ஒரு யூஷுவலான ஒரு செல்ஃபி கேமரா முன்பக்கமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது போக மொபைல் அதர் ஃபீச்சர்ஸாக நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு, டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், Android 13க்கான இந்த ஒரு அப்டேட்டட் Android 13 OS உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மோட்டோ அப்படின்ற போது அதில் ஆட்ஸ் அண்ட் ப்ராட்வேர்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டாக் கிளியர் UI இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு க்ளீன் UIயோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பிரைஸ் செக்மெண்ட் குளோபல் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB வேரியன்ட் தான் இப்போ குளோபல் மார்க்கெட்டில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கு 22,000 மாதிரியான ஒரு செக்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி குளோபல் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் பார்க்கும்போது வர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு படுது. அதுலேயும் மெயினாக டிஸ்பிளே அவங்க ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. AMOLED பேனல் இல்லைனா அவங்க POLED டிஸ்பிளேன்னு கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் கூட ஓகே தான், டீசென்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் கேமராவில் கூட OISக்கான சப்போர்ட்டும் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ப்ரீவியஸ் மோட்டோ G72 ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட OIS கேமரா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம இந்த வீடியோவில் சொன்ன இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரைஸிங் கண்டிப்பாக 22,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 15 - 18 அந்த மாதிரியான செக்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது பேஸ் வேரியன்ட் 8GB இல்லாமல் 6GBக்கான ரேம் வேரியன்ட்டோட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம சொன்ன ஃபீச்சரோட ஒரு 15,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு 6GBக்கான ரேம் வேரியன்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் உங்களுக்கு ஓகேவா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் ஒப்பீனியன் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.